இந்த அரசின் உட்காருங்க, நீங்க நீங்க உட்காருங்க 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 மாண்புமிகு உட்காருங்க நான் சொல்றேன் உட்காருங்க. நல்ல விளக்கம். அதாவது இருங்க, 2009ஆம் ஆண்டுல இருந்து என்ன நடந்தது என்று ரொம்ப வரிசையா விளக்கமாக சொல்லிட்டீங்க. எந்தெந்த இடத்தில் என்ன நடந்தது. ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதில் நாம் உடனடியாக இறங்கி செய்ய வேண்டியது மறு ஆய்வு மட்டும்தான். அதை முறையான நேரத்தில் முறைப்படி செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள். இதை ஒட்டி நீங்கள் பேசிய அத்தனை கருத்துக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு வாசகத்தை மட்டும் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். இந்த அரசின் தலையாய கொள்கையும் உட்காருங்க மான் உரிமை உட்காருங்க. இல்லை, நான் சில கருத்தை சொல்லணும். உட்காருங்க. நான் சில இப்போ உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க நீங்க. இந்த அரசின் தலையாய முதன்மை கொள்கையாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருங்க, உட்காருங்க சார். இந்த கவன ஈர்ப்பில் இருங்க, உட்காருங்க. 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை அன்று நீங்க உட்காருங்க மான் உறுப்பினர் உட்காருங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று வருகிற போது மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்கார்ந்துட்டு நிறைய கேட்கிறார். அவருக்கு இன்னும் அவர் ஒரு மூத்த உறுப்பினர், அனுபவம் வாய்ந்தவர், விதிகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர். அவர் உட்கார்ந்துக்கிட்டே பேசினார், பரவாயில்ல. இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று காலை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்கிறேன் என்று முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும். என்றால் இது இந்த அரசனுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. இந்த அரசனுடைய முக்கிய கொள்கையாக இருக்கின்ற காரணத்தினாலே, முதன்மை கொள்கையில் ஒன்றாக இந்த மது ஒழிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த கவன ஈர்ப்பையும் இந்த மேகமலை பிரச்சனை எடுத்துக்கொள்வதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று கூறி அதிலே அமைச்சர்களும் மற்றவர்களும் விரிவாக பேசுவதற்கு நான் அனுமதி அளித்தேன். வெறும் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் உறுப்பினர் கவனத்தை ஈர்க்கிறேன் என்று மட்டும் சொல்ல வேண்டும். அப்போது அமைச்சர் ஏதேனும் அறிக்கை தந்தால் அந்த அறிக்கையின் மீது 2 கேள்விகள் மட்டும்தான் கேட்க முடியும். இதுதான் விதி. இந்த 2 கேள்விகளை தாண்டி பேச முடியாது. நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று எடுத்துக்கொண்ட காரணமே, இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக வைத்து தலையாய கொள்கையாக வைத்திருக்காரனாலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் நான் அனுமதித்தேன். எனவே மாண்பு உறுப்பினர் எந்த விதியும் மீறவில்லை என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே பல்வேறு பிரச்சனைகளில் முனைப்போடு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் முனைப்போடு பல தீர்மானங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் கவன ஈர்ப்பிலே. அவற்றில் எது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என்று நான் ஆய்வுக்கு உட்படுத்தி கருதுகின்றேனோ அவற்றை எல்லாம் மென்ஷன் பண்ணுவதற்கு ஒரு நாளைக்கு 10-5 கூட எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்கான அனுமதி அளிக்கலாமா என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி அளிக்கிற போதாவது அமைதி காத்து அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் அமர்வதாக இருந்தால் அதற்குரிய பதிலை அன்றே அமைச்சர்கள் தெரிவிக்கலாம், அல்லது நேரம் எடுத்து தெரிவிப்பதாக இருந்தால் கடிதம் மூலமாக தெரிவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் கொடுத்திருக்கிற அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலும் எவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவற்றையெல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்குரிய, குறிப்பிடுவதற்குரிய, பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கேன் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை முன்மொழிதல். மாண்பு உறுப்பினர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காப்பு கார்டு பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் பேசினார்.
எந்த கட்சியில் வந்தாலும் நம்ம இருந்து போகிறாரு, நமக்கு ஒன்றும் கட்சி இல்லை. ஆனால் காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். 7 என்று சொன்னால் 1924 அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் இதை எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் 108 பேர் என்று இருந்தேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைவர் பார்த்தாரு, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், நான் போட்ட கையெழுத்து ஆதரவு கேட்டு அவர் கையெழுத்திட்டார். ஆக அப்புறம் திமுகவில் என்ன இருக்கு, நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29/5 என்ன பண்ணீங்க? யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தி சுப்ரீம் கோர்ட். அதில் தான் தாவேக அரசு செய்யணும். நாங்கள் செஞ்சிருக்கோம், காப்பு காடு உரிமையை நீங்க மீறி அப்படி சொல்லணுமா இல்லையா? ஆகவே நம்முடைய அமைச்சர் பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாராக. அமைச்சர்கள் அவரே உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 30 வருடம் அமைச்சராக இருந்தார், 30 வருடம் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார். அவருக்கு இன்னமும் அரசியல சட்டம்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல. 29/5/2027 உச்சநீதிமன்றத்தில் இறுதி ஆணை கொடுக்கப்பட்டது. அப்ப எத்தனை இறுதி தீர்ப்பு, எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. அது தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் 8 மாசம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் போது தமிழக அரசு சார்பாக யாரு கூட இருந்தா, யார் யார் அவர்களுக்கு இந்த இடங்கள் தான், இது வந்து காடு இல்லை, இது வந்து பட்டா லேண்டு அப்படின்னு யாரு கூட இருந்து என்கேஜ் பண்ணா, அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. இவர்கள் கொடுத்த இறுதி அறிக்கையின் பேரில் தான் வந்து உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுத்து அந்த இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த கடந்த 15 வருடம் 2009க்கு அப்புறம் திமுக அரசு செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த விளைவு தான் அந்த 29/5/2026 வந்த தீர்ப்பு. அதை சரி செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. வர்ற காலங்களில் புதன்கிழமைக்குள்ள அதுக்கான மனு தாக்கல் செய்யப்படும். அது முடிந்த பிறகு என்ன மாதிரியான நிலைமையை, அங்கு உள்ள பகுதி மக்களின் நிலைமை, எதனால் இவர்கள் வந்து பூர்வக்குடிகள் என்னெல்லாம் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு இறுதி முடிவுக்கு வழக்கறிஞர்களுடன் ஆராய்ந்து வருகிறோம். கண்டிப்பாக மக்களை பாதுகாக்கும் ஒரே குறிக்கோளுடன் முதல்வரின் உத்தரவு பேரில் செயல்பட்டு வருகிறோம். அதற்கு பின்னால் அவரே தெரிந்து கொள்வார் எதை அவர்கள் விட்டு விட்டார்கள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது. அதையெல்லாம் இப்போ இருக்கிற அரசு எடுத்து இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த மக்களை காப்பாற்ற திமுக என்ன தவற விட்டது, அதை இப்போ இருக்கிற நமது வெற்றி கழக அரசு, அண்ணனுடைய விஜய் அவர்களின் அரசு எதை கொண்டு போய் இப்பொழுது எதை வைத்து காப்பாற்ற போறோம் என்பதை இன்னும் 3 நாள் அவர் தெரிஞ்சு கொள்வார். அதற்கப்புறம் இது குறித்து விரிவாக பேசலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவரே, கர்நாடக மாநிலத்திலே 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அவசர தீர்மானத்தை காலையில் கொடுத்தேன். ஏன்னா அது முக்கியமானது. ஆனால் எடுத்துக்கிறதா நல்லது. இன்னைக்கு இல்லை நீங்கள் காலையில் கொடுத்து கர்நாடகா வரைக்கும் போயிட்டு வரணும். மாண்பு அமைச்சருடைய பதிலுரைக்காக காத்திருக்கிறேன். பதில் வந்தவுடன் எடுத்துக்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை முன்மொழிதல் பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகளை பேரவையில் முன்மொழிவது குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவரிடமிருந்து கீழ்காணும் செய்தி வரப்பெற்றுள்ளது. மெசேஜ். In pursuance of Clause 3 of Article 203 of the Constitution of India, I, Rajendra Viswanath Arlekar, Governor of Tamil Nadu, hereby give my recommendation to the moving in the Tamil Nadu Legislative Assembly of the demands for grants for the financial year 2026 and 27. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம், வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 19 மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 19 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 22,436 கோடியே 84,19,000, மூலதன கணக்கில் ரூபாய் 918 கோடியே 41,93,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டுமென கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். வெட்டு தீர்மானங்களை மொழிகிற மாண்பு உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தினால் நேரத்தின் அருமை கருதி மாண்பு உறுப்பினர்கள் கையை உயர்த்தினாலே நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானத்தை மொழிந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் திரு P.K. சேகர் பாபு, மாண்பு உறுப்பினர் திரு Y. முத்துராஜா, மாண்பு உறுப்பினர் திரு I. செந்தில்குமார்
மாண்பு உறுப்பினர் திரு ஏவ வேலு, மாண்பு உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், மாண்பு உறுப்பினர் திரு ஜெயராமகிருஷ்ணன், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், மாண்பு உறுப்பினர் திரு ஜி மார்க்கண்டேயன், மாண்பு உறுப்பினர் திரு ஜவஹருல்லா, மாண்பு உறுப்பினர் திரு குட்டி என்கிற சுதாகர், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன், மாண்பு உறுப்பினர் ராஜா, மாண்பு உறுப்பினர் ஆசே வில்வநாதன், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் திரு ச சிவகுமார், மாண்பு உறுப்பினர் திரு ரா விஸ்வநாதன், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன், மாண்பு உறுப்பினர் திருமதி லதா, மாண்பு உறுப்பினர் ஆர் செல்லசாமி, மாண்பு உறுப்பினர் திரு ஜெயசங்கரன், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன், மாண்பு உறுப்பினர் திரு சம்பத்குமார், மாண்பு உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், மாண்பு உறுப்பினர் திரு பி ஹரிபாஸ்கர் இருக்கையில் இல்லை இருக்கீங்களா, மாண்பு உறுப்பினர் ஹரிபாஸ்கர், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன், மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின், மாண்பு உறுப்பினர் திரு ராஜேந்திரன், மாண்பு உறுப்பினர் திரு கருணாநிதி, மாண்பு உறுப்பினர் திரு இளங்கோ, மாண்பு உறுப்பினர் ஆர் காமராஜ், மாண்பு உறுப்பினர் திரு அம்பேத்குமார், மாண்பு உறுப்பினர் திரு எம் சுகுமார், மாண்பு உறுப்பினர் கோ ஹரி, மாண்பு உறுப்பினர் சூரியனூர் சந்திரன், மாண்பு உறுப்பினர் திரு கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின், மாண்பு உறுப்பினர் மு திராவிடமணி, மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி, மாண்பு உறுப்பினர் திரு ச வெற்றிவேல், மாண்பு உறுப்பினர் திரு மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் திரு OS மணியன், மாண்பு உறுப்பினர் சி வே கணேசன், மாண்பு உறுப்பினர் திரு EC கோவிந்தராஜன், மாண்பு உறுப்பினர் திரு கோவிந்தராஜன் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் திரு அர சக்கரபாணி, மாண்பு உறுப்பினர் வசந்தவேல், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன், மாண்பு உறுப்பினர் திரு மெய்யநாதன், மாண்பு உறுப்பினர் அண்ணாதுரை, மாண்பு உறுப்பினர் பழனிசாமி, மாண்பு உறுப்பினர் திரு நிவேதா முருகன், மாண்பு உறுப்பினர் SP வேலுமணி, மாண்பு உறுப்பினர் PS சீனிவாசன், மாண்பு உறுப்பினர் திரு கே கதிரவன் இருக்கையில் இல்லை. மானிய கோரிக்கை எண் 41 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, மாண்பு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 100 நாள் இந்த நன்னாளில் தமிழகம் போற்றும் இந்தியாவை வரவேற்றுக் கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை வணங்கி, அவரை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலிலே கட்சியை துவங்கினார். துவங்கிய ஆண்டே அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அரியணையிலே அமர்ந்தார். அதே போல முதலிலே கட்சியை துவங்கி இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற மாண்பு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு முதலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அரவணைப்பால் இன்று வருவாய்த்துறை அமைச்சராக பேசுகிற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்தமைக்கு நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 41 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 8,816 கோடியே 97,57,000 மூலதன கணக்கில் ரூபாய் 7,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,78,82,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையை அரசிற்கு வழங்கப்பெற வேணும் கோருகிறேன்.